பிரித்தானியாவின் லண்டனில் ரயில் பயணங்களில் டிக்கெட் இன்றி பயணிப்போருக்கு 2500 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. லண்டன் ரயில்வே மற்றும் டியூப் கட்டமைப்பில் டிக்கெட் எடுக்காமல் நுழைவாயில்களை தாண்டி செல்பவர்களுக்கு அபராத தொகையை 2500 பவுண்ட் வரை உயர்த்த வேண்டும் என்று பிரித்தானிய அமைச்சர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அபராத தொகை 2500 பவுண்டாக உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீண்டும் டிக்கெட் எடுக்காமல் பிடிபடுபவர்களுக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் போக்குவரத்து அமைச்சரும் சமகால பொருளாதார அமைச்சருமான லார்ட் டேவிஸ் தெரிவித்துள்ளார். தற்போது சட்டவிரோதமாக பயணிப்போருக்கு 100 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படுகின்றது. அதனை 21 நாட்களுக்குள் செலுத்தினால் 50 பவுண்டாக குறைக்கப்படும். இவ்வாறான நிலையில் சட்டவிரோதமான பயணங்கள் காரணமாக லண்டன் போக்குவரத்து வாரியத்திற்கு ஆண்டுக்கு 190 பவுண்ட் மில்லியன் இழப்பு ஏற்படுகின்றது. இது ஒட்டுமொத்த ரயில்வே துறைக்கும் 330 மில்லியன் பவுண்ட் இழப்பாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டண ஏய்ப்பில் ஈடுபடுபவர்களில் பலர் கத்திகள் மற்றும் போதைப் பொருட்களை வைத்திருப்பது சோதனையில் தெரிய வந்துள்ளது. பயணிகள் டிக்கெட் கட்டணத்தை சரியாக செலுத்தினால் மட்டுமே ரயில்வே கட்டமைப்பை மேம்படுத்தவும் சிறந்த சேவையையும் வழங்க முடியும். ரயில் நிலையங்களில் மக்கள் தடையை தாண்டி செல்வதை ஊழியர்கள் வேடிக்கை பார்க்காமல் அவர்களை தடுப்பதற்கான முறையான பயிற்சிகள் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் லார்ட் டேவிஸ் வலியுறுத்தியுள்ளார்.